श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। हैमोर्ध्वपुण्ड्रमजहन्मकुटं सुनासं मन्दस्मितं मकरकुण्डलचारुगण्डं बिम्बाधरं बहुलदीर्घकृपाकटाक्षं श्रीवेङ्कटेशमुखम् आत्मनि सन्निधत्ताम्। இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கனிதந்த செஞ்சொல் கலித்துறையந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத்தமுதாகிய புண்ணியனே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜியர் சுவாமி திருவடிவாரத்தில் அடியேன் பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஜியர் சுவாமி தலைமையில் ஆஸ்திகர்கள் அனைவருக்குமே திவ்ய பிரபந்த அனுபவத்தை இடைவிடாமல் ஒரு ஆண்டுக்கு மேலாக கொடுத்து வரும் எம்ஓ பார்சார்த்தி ஐயங்கார் சேரிட்டிஸ் திருவல்லிக்கேணியில் உள்ள நிறுவனம். நிறுவனத்திற்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை கேட்கும் அனைத்து எம்பெருமானார் அடியார்கள் திருவடிவாரத்திலும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி ஒளிபரப்பாகிற தினமானது 13 ஏப்ரல் 2026. அன்றைய தினம் ஒரு விசேஷம் என்னவென்றால், சுவாமி எம்பெருமானாருடைய அவதார மகோத்சவத்தின் தொடக்க நாள். 22ஆம் தேதி அவதார மகோத்சவம். 4 திசையும் கொண்டாடும் நாளான சித்திரையில் செய்ய திருவாதிரை. அதற்கு 10 நாள் முன்பு எல்லா திவ்ய தேசங்களிலும் அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூர் தொடக்கமாக எல்லா திவ்ய தேசங்கள் அபிமான கஷேத்திரங்களிலும் 4 திசையும் கொண்டாடும்படியாக எம்பெருமானார் அவதார மகோத்சவம் நடைபெற்று வருகிறது. அத்தருணத்தில் எம்பெருமானார் விஷயமாக அமைந்துள்ள திவ்ய பிரபந்தமான ராமானுஜ நூற்றந்தாதி விஷயங்களை விவரிக்க வேண்டும் என்று நியமனம். கடந்த சில நாள்களாக நாள்தோறும் 5 பாசுரங்கள் கிரமத்தில் எம்பெருமானார் பற்றிய விஷயமான ராமானுஜ நூற்றந்தாதி திருவரங்கத்தமுதனார் இயற்றிய ராமானுஜ நூற்றந்தாதியை 70 பாசுரம் பரியந்தம் நேற்று வரைக்கும் அனுபவித்தோம். இன்று 71 தொடக்கமாக 75 வரைக்கு உண்டான பாசுரங்களை விவரிக்க வேண்டும் என்று அடியனுக்கு ஜியர் சுவாமி நியமனம். அதனை விவரிக்க அவருடைய அனுகிரகத்துடன் தொடங்குகிறேன். திருவரங்கத்தமுதனார் இயற்றிய அற்புதமான பிரபந்தம் ராமானுஜ நூற்றந்தாதி. திருவரங்கத்தமுதனார் இயற்றியதை குறித்து ஒரு ஸ்லோகத்தில் ஸ்ரீ ரங்காமிருத கவிராக ரங்கிபிருத்யா தச்சிஷ்யோ யதிபதி வைபவானுபந்தம் அந்தாதி திரமிடகிரா மகாப்பிரபந்தம் காதானாம் அமிர்தமுஜாம் யுதம் சதேன என்று ஒரு ஸ்லோகம் உள்ளது. இது திவ்யசூரி சரிதத்தில் கருடவாகன பண்டிதர் இயற்றிய ஸ்லோகம். இவ எல்லாரும் சமகாலத்தவா. எம்பெருமானார், திருவரங்கத்தமுதனார், கருடவாகன பண்டிதர். அந்த சமயத்தில் இந்த பிரபந்தத்தின் விசேஷத்தை
கருட வாகன பண்டிதர் திவ்யசூரி சரித்திரத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அப்படி மகாத்மியம் பெற்றிருக்கிற ஒரு பிரபந்தம், பிரபன்ன காயத்ரி, பிரபன்ன சாவித்ரி என்று சொல்லலாம்படியான பெரியோர்களால் அழைக்கப்படுவதான ஒரு மகா பிரபந்தம் இந்த ராமானுஜருத்தந்தாதி. இந்த ராமானுஜருத்தந்தாதிக்கு விஷயமாக எம்பெருமானாருக்கு உகப்பான விஷயங்களை முதல் பாசுரம் தொடக்கமாக திருவரங்கத்தமனார் காட்டி வருகிறார். இந்த பிரபந்தத்துக்கு தொடக்கத்தில் நம்ம சத்சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் குல கூட்டஸ்தரான வகுலாபரணன் என்னும்படியான நம்மாழ்வாரை ஆரம்ப புள்ளியாக வைத்து தொடங்குகிறார். பூமன்னுமாது பொருந்திய மார்வன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் என்று நம் சத்சம்பிரதாயத்தின் குலகூட்டஸ்தரான நம்மாழ்வாரை வைத்து தொடங்குகிறார். இந்த பிரபந்தம் முடிவில் நம் சத்சம்பிரதாயத்தின் ராஜதானியாக திருவரங்கம், அங்கையல் பாய்வயல் தென்னரங்கம் என்னும்படியாக இப்படி குலகூட்டஸ்தரும் மகாக்ஷேத்திரத்தையும் வைத்து இந்த திவ்ய பிரபந்தத்தை அமைத்துள்ளார். இதில் எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தம் பெற்ற ஆச்சாரியர்கள், எம்பெருமானாருடைய அபிமானத்துக்கு விஷயமான ஆழ்வார்கள் மற்றும் எம்பெருமானாருடைய அபிமானத்துக்கு விஷயமான திவ்ய தேசங்கள், திவ்ய தேசத்து எம்பெருமான்கள், இதிகாசங்கள், ஸ்ரீராமாயணம், பகவத்கீதா, இப்படி அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக கிரமேண பாசுரங்களாக தொடுத்து வருகிறார். அப்படி நேற்று வரைக்கும் 70வது பாசுரம் வரைக்கும் விஷயங்கள் இந்த மாதிரி அமைந்துள்ளன. அதில் 65, 66 பாசுரத்தும் வரும்போது எம்பெருமானாருடைய ஞான பிரதத்துவம், எம்பெருமானார் மிதுனமான தாயார் பெருமாள், பெரிய பிராட்டி, பெரிய பெருமாள் சேர்த்தியில் சரணாகதி செய்து அவர்களுடைய அருள் பெற்று உபய விபூதி நாதராக, உபய விபூதியும் உடையவராக விளங்கினார். அதனால் இவருக்கு உடையவர் என்ற பெயரும் உள்ளது. அந்த உபய விபூதியும் பெற்ற எம்பெருமானார் அவருடைய ஞானப்பிரதத்துவம் எப்படி உள்ளது, நம்மி ராமானுஜன் தந்த ஞானத்திலே என்று ஒரு பாசுரத்தில் தெரிவித்து முடிக்கிறார். அடுத்த பாசுரத்தில் ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன், வல்வினியேன் மனத்தின் இனம் கடிந்த ராமானுஜன் தன்னை எய்து நிற்கத் தானம் கொடுப்பது தண்டகவென்னும் சரண் கொடுத்தே என்று எம்பெருமானாருடைய மோட்சப்பிரதத்துவத்தை மாதவனான எம்பெருமானுடைய மோட்சப்பிரதத்துவத்தோடு ஒப்பிட்டு காட்டி எம்பெருமானாருடைய மோட்சப்பிரதத்துவம் எவ்வளோ மேன்மையானது என்றும் தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமானாருடைய மேன்மையை பறக்க பேசிக்கொண்டு வரும்போது 70வது பாசுரத்தில் தன்னுடைய நைச்சம் பாவிக்கிறார். அதாவது தன்னுடைய தாழ்மையை தெரிவிக்கிறார். அது பல இடத்துல இதுக்கு முன்பாசுரங்களெல்லாம் தெரிவித்திருக்கிறார். நிகரின்னு நின்ன என் நீசதைக்கு நின் அருளின்கணன் இப்போல் இன்னுமில்லை என்றெல்லாம் தெரிவித்து இந்த பாசுரம் வரும்போது 70வது பாசுரம் வரும்போது ஒரு சங்கதியாக சொல்ல வேண்டும் என்று அதை சுருங்க சொல்கிறேன். என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து எண்ணில் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் என்று அந்த பாசுரத்தில் அமைத்துள்ளார். இந்த பாசுரம் அமைந்த பிற்பாடு, அதாவது தன்னுடைய தாழ்ச்சியை பிரகடனம் பண்ணுறார் திருவரங்கத்தமனார். எம்பெருமானாருடைய மேன்மையையும் பிரகடனம் பண்ணி அப்படியேற்பட்ட மேன்மை பெற்ற கிருபாமாத்திரு பிரசன்னாச்சாரியர் எனும்படியான தயா சிந்து, அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ என்று கூறத்தாழ்வாந்திருக்கிறார். யோனித்தியமச்சிதம் என்படியான தனியல்ல. அந்த தயைக சிந்தோ, தயையே ஒரு கடலாக இருந்தால் அந்த அந்த கடல் போன்ற தயை உள்ள எம்பெருமானார், அப்படியேற்பட்ட எம்பெருமானார் தன்னுடைய அருள், அந்த அருளை என் பக்கலில் செலுத்த வேண்டும் என்று திருவரங்கத்தமனார் இதற்கு முன் பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார். அப்படி 70வது பாசுரம் வரையில் அமைந்துள்ளது. இனி 71வது பாசுரம். இதிலிருந்து ஒரு விசேஷம் என்னவென்றால் 71, 2, 3, 4 74 பாசுரம் வரைக்கும் 4 பாசுரங்களில் ஒரு எம்பெருமானார் பற்றிய வன்மை, அதுதான் முக்கியமான விஷயமான அமைந்துள்ளது இந்த பாசுரங்களுக்கு.
எம்பெருமானாருடைய ஔதாரிய குணம் எப்படி ஏற்பட்டது என்று அந்த ஔதாரியத்துக்கு ஒரு எல்லையே இல்லை. அதனால் 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 பாசுரங்களை வரிசையாக அமைத்து அதில் எல்லாவற்றிலும் வன்மையை, எம்பெருமானாருடைய வன்மையை பற்றி விசேஷமாக தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமிழனார். அதற்கு வியாக்கியாதாகள், இந்த மகாபிரபந்தத்துக்கு வியாக்கியாதாகள் பல பேர் இருக்கார். அதில் பிரதம வியாக்கியாதா நம் மணவாள மாமுனிகள் சுருக்கமாக உரையாக பதபதார்த்தமாக கொடுத்திருக்கிறார். அதற்கு பிற்பாடு எம்பெருமானாருடைய மணவாள மாமுனிகளுடைய அஷ்டதிக்கஜங்களில் ஒருவரான பரவஸ்து பட்டபிரான்ஜியர் என்னும்படியான ஒருவருடைய வம்சாவளியில் வந்த பிள்ளைலோகம் ஜீயர் என்னும்படியான மகனியர், அந்த ஆச்சாரியர் இதற்கு ஒரு விஸ்தாரமான வியாக்கியானத்தை தந்தருளியுள்ளார். அதற்கு பின்ன போன நூற்றாண்டில் காஞ்சி சுவாமி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமியும், ஆழ்வார் திருநகரில் எழுந்தருளில நல்லான் சக்கரவர்த்தி ஸ்ரீ ராமகிருஷ்ணமங்கார் சுவாமியும் அற்புதமான வியாக்கியானங்களை அருளியுள்ளார். இப்படி இந்த வியாக்கியானங்களை எல்லாம் துணை கொண்டு இந்த பாசுரங்களின் விசேஷங்களை தெரிவிக்கலாம் என்று முனைப்படுகிறேன். இந்த பாசுரம் 71வது பாசுரம். சார்ந்தது என் சிந்தை உன் தாளினை கீழ், அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு, உந்தன் குணங்களுக்கே பேர்ந்தது என் செய்கை, முன் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்தது, வன்மை ராமானுஜா எம் பெருந்தகையே என்று இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இதற்கு வியாக்கியானத்துக்கு அவதாரிகை பிரவேசமாக மணவாள மாமுனிகள் தெரிவிக்கும் போது, முன் பாசுரத்தில் இந்த மாதிரி உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த அருளுக்கு தக்கவன் நான் தான் என்று பிரார்த்தித்த அமுதனாரை குறித்து எம்பெருமானாரும் இசைந்து ஆமாம் அப்படியே என்று அவருடைய அருள் அனுகிரகத்தை அமுதனார் பக்கலில் செலுத்துகிறார். அப்படி அனுகிரகம் பெற்ற அமுதனார் அதனால் பெற்றது என்ன என்பதை இதனால் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். சார்ந்தது என் சிந்தை உன் தாளினை கீழ், எம்பெருமானாருடைய அனுகிரகத்தினாலே. எப்படி ஏற்பட்ட எம்பெருமானார்? வன்மை ராமானுஜா என்று தெரிவிக்கும் போது பேர்ந்தது வன்மை ராமானுஜா எம் பெருந்தகையே. அந்த வன்மைக்கு விவரிக்கும் போது மணவாள மாமுனிகள் கொள்ளுகிறவனுடைய சிறுமை, அதாவது ஒருவன் ஒரு விஷயத்தை யாச்சிக்கிறான், அவனுடைய தாழ்ச்சி எவ்வளோ அப்படின்னு அவனுடைய தாழ்ச்சி இருக்கும். ஒன்று யாச்சிக்கிறான்னாலே அது அவனுக்கு தாழ்ச்சி இருக்கும். அவன் எதை யாச்சிக்கிறானோ அதுக்கு சிறப்பு இருக்கும். கொள்ளுகிறவனுடைய தாழ்மையும் அவனுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்துவின் உயர்த்தியையும் பாராமல் கொடுப்பவன் எப்படியோ அப்படியே ஏற்பட்ட வன்மை, அந்த வள்ளல் தன்மையை பெற்றிருப்பவர் எம்பெருமானார். கொள்ளுகிறவன் சிறுமையையும் கொள்ளுகிறத்தின் சீர்மையும் பாராதே கொடுக்கும் ஔதாரியம் பெற்ற ராமானுஜர் என்று தெரிவிக்கிறார் வன்மை ராமானுஜா என்னுமிடத்தில். அப்படியேற்பட்ட ராமானுஜரை பற்றி தெரிவிக்கும் போது, சார்ந்தது என் சிந்தை உன் தாளினை கீழ். சார்ந்தது என் சிந்தை, இவருடைய சிந்தை எப்படி இருந்தது அப்படின்றது வியாக்கியானத்தில் பிள்ளைலோகஞ்சியை தெரிவிக்கும் போது, நின்னவான் இல்லா நெஞ்சினை உடையேன் என் செய்கேன் நெடுவிசும் பணவும் என்று திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி ரொம்ப சஞ்சலமான மனசு, ஒரு விஷயத்தில் ஊன்றி இருப்பதில்லை, அங்குமிங்கும் மலைபாய்கின்ற மனத்தை பெற்றிருந்த நான், என்னுடைய சிந்தை உன் திருவடிக்கு சார்ந்தது என்று தெரிவிக்கிறார் அவருடைய அனுகிரகத்தாலே. அதாவது தன்னுடைய சிந்தை எப்படின்னா, தான் ஒரு காலத்தில், அதாவது எம்பெருமானார் திருவடியை ஆசிரியப்பதற்கு முன்பு நமேயம் என்று ராவணன் எப்படி என்னை 2ஆக பிளந்தாலும் நான் முன்பக்கலில் விழுந்து தலை சாய்த்து நமஸ்காரம் பண்ணும்படியாக விழமாட்டேன் என்னும்படியான ஒரு செருக்கு பெற்றிருந்தான். அப்படி ரஜோகுணம் மிக்க இருந்தார் அப்போது அமுதனார் சுவாமிகள். அந்த சமயத்தில் கோயில் நிர்வாகத்தை தன் குல வழியாக தனக்கு கிடைத்தது. கோயில் பௌரோஹித்தியத்தை கோவிலில் பௌரோஹித்தியம் பண்ணி கொண்டு செருக்குடன் ராமானுஜர் பக்கலிலும் அவர்கள் அடியார்கள் பக்கலிலும் ஒரு பாராமுகமாகவே எழுந்தருளிந்தார். சில மனஸ்தாபங்களும் ஏற்பட்டன. அச்சமயத்தில்
அவருக்கு திருநாமம், இயல்பான திருநாமம் பெரிய கோயில் நம்பி என்று திருநாமம். திருவரங்கத்தமுதனார் ஆவதற்கு முன்பாக அவர் பெரிய கோயில் நம்பி என்று அழைக்கப்பட்டார். அந்த சமயத்தில் ராமானுஜருக்கு உபய விபூதியும் கொடுத்து தென்னரங்கர் செல்வம் மொத்தம் திருத்தி வைத்தான் வழியே என்னும்படியான அந்த செயல்களில் ராமானுஜர் எம்பெருமானார் ஈடுபட்ட போது இவருடைய சில செயல்கள் அவருக்கு மனக்லேசத்தை உண்டு பண்ணின. அப்படி இருக்கும்போது இவர் எப்படியாவது இந்த சந்நிதியிலிருந்து வெளியேறச் செய்யணும் என்று எண்ணியிருந்தார். அன்று இரவு சொப்னத்தில் ஒரு முதியவர், அதாவது பெருமாள் நம்பெருமாளே ஒரு முதியவர் வேடத்தில் வந்து சொப்னத்தில், எம்பெருமானார் சொப்னத்தில் பெரிய கோயில் நம்பி நம்மையே நம்பி இருக்கான், அதுக்கு மேலே உங்களுடைய திருவுள்ளம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதை உணர்ந்த எம்பெருமானார் அந்த சொப்ன விஷயத்தை ஆழ்வானிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். விண்ணப்பம் செய்து இந்த மாதிரி எம்பெருமான் திருவுள்ளம், அதனால் அவரை பெரிய கோயில் நம்பியை நாம் அகற்ற முடியாது, நமக்கு இந்த கைங்கரியத்துக்கு உபதிரவங்களாக இல்லாமல் இருக்கிறதுக்காக கோயிலை விட்டு பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்துக்கு போயிடலாம் என்னும்படியான எண்ணம் ஏற்படும்படியான அளவுக்கு இவருடைய செயல்பாடுகள் இருந்தன. அப்போது ஆழ்வான் தான் சொல்கிறார், நாமே அவரை திருத்தி பணிகொள்ளக்கூடாது என்று தெரிவித்த போது எம்பெருமானார் அந்த பெரிய கோயில் நம்பியை திருத்தி பணிகொள்ளும் செயலை ஆழ்வான் பக்கலிலே விட்டார். ஆழ்வான் கடாட்சம் பெற்று திருந்தாமல் இருக்க முடியுமா? பெரிய கோயில் நம்பி கிரமேண தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஆழ்வான் திருவடியில் ஆசிரியத்து, ஆழ்வான் மூலமாக எம்பெருமானார் திருவடியில் ஆசிரியத்து, எம்பெருமானார் அவருடைய அற்புதமான வாக்வன்மை, அந்த பேசும் திறன், அதனை கண்டு அவருக்கு அமுதன் என்று பெயரிடுகிறார். அன்று தொடக்கமாக பெரிய கோயில் நம்பியாக இருந்தவர் திருவரங்கத்தமுதனார் ஸ்ரீ ரங்காமிருத கவி என்னும்படியாக ஒரு சிறப்பான பெயர் பெற்று விளங்கினார். அப்படியே ஏற்பட்ட என்னுடைய சிந்தை என்று தன்னை குறித்து தெரிவிக்கும் போது, சார்ந்தது என் சிந்தை உன் தாளினை கீழ், அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு. அன்புதான் மிகவும் கூர்ந்தது என்றால் மிகுதியை காட்டுகிறது. இந்த எம்பெருமானாருடைய திருவடி பக்கலில் என்னுடைய நினைப்பு இருக்கு, அதனால் இன்னும் ஸ்நேகபாவம், அந்த அன்பு அந்த திருவடி தாமரை பக்கத்தில் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. திருவடி தாமரைன்னா கண்பாதம் கைகமலம் என்னும்படியாக எம்பெருமானை பற்றி சொல்லும்போது எம்பெருமானுடைய அவயவங்களை எவ்வளவு சுனிதமாக இருக்கும் அப்படின்றது தெரிவிக்கும் போது ஆழ்வார்கள் கமலத்தை ஒப்பாக சொல்லுவார். அப்படி பெரியோர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவர் திருவடி தாமரைகளில் தான் நம்ம பரிபாஷை, ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை. அப்படி அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு என்று எம்பெருமானாருடைய திருவடி தாமரை தாள்களுக்குன்னு சொல்கிறார். அந்த இடத்துல தாமரை என்றது 4 காண்டகு செந்தாமரை கண்ணன் என்று 8ஆம் பத்தில் தெரிவிக்கும்போது நம்மள சாதிக்கிறார். அந்த தாமரைக்கு 4 குணங்கள், 4 லட்சணங்கள் என்ன அப்படின்னா, விகசித்திருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், நாற்றம் அதாவது நறுமணத்தோடு இருக்கும், செவ்வியதாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி லட்சணங்கள் பெற்றிருக்கும்படியான தாமரை, அப்படியே ஏற்பட்ட தாமரைக்கு ஒப்பாக சொல்லும்படியான எம்பெருமானாருடைய திருவடி பக்கலில் அடியனுடைய அன்பு கூர்ந்தது என்று தெரிவிக்கிறார். இது பெரியஜியர், அதாவது மணவாள மாமணிகள் யதிராஜ விம்சதியில் சொல்லும்போது நித்தியம் யதீந்திர தவதிவ்ய உபஸ்மிருதவுமே என்று எம்பெருமானார் பற்றி சொல்லும்போது நித்தியம் யதீந்திரா தவதிவ்ய உபஸ்மிருதவுமே சக்தம் மனோபவது வாக்குண கீர்த்தனேசு என்று அந்த இடத்துல திரிகரணத்தையும் சொல்லுகிறார். இந்த இடத்துலையும் திரிகரணத்தையும் நம்ம உபலட்சணமாக கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சொல்ல பற்றி சொல்லலை. சார்ந்தது என் சிந்தை உந்தாளினைக்கு, அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு, உந்தன் குணங்களுக்கே பேர்ந்தது என் செய்கை என்று அந்த இடத்துல, இந்த இடத்துல அமுதனார் தெரிவிக்கும் போது தன்னுடைய சிந்தையும் செய்கையும் சொல்றார். அதனால் சொல்லுக்கும் உபலட்சணமாக இதை கொள்ள வேண்டும். எதிராஜ வம்சத்தில் தெரிவிக்கும் போது திரிகரணத்தையும் தெரிவிக்கிறார். அப்படி அந்த பாசுரத்துக்கு சமமான பாசுரமாக வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார் பிள்ளலோகஞ்சியர். அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு, என் செய்கை முன் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்தது. அற்புதமான விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. அதாவது இவருடைய
முன் செய்கை, அதாவது தனக்கு தான் எம்பெருமானார் திருவடி பக்கலில் ஆசிரிப்பதற்கு முன்பு செய்வினைகள் எப்படி ஏற்பட்டது என்பதற்கு பிள்ளலோகஞ்சியர் கத்தியத்ரயத்திலேருந்து சுவாமியுடைய வாக்கிய காட்டுகிறார். அநாதிகால பிரவர்த்த கிருத்திய பகவதபச்சார பாகவதபச்சார அசஹ்யாபச்சார அசஹ்யாபச்சார ரூப அனந்தாபச்சார என்று ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியான் கிருதானு கிரியமானானு கரிஷ்யமானானு என்று ஏற்கனவே செய்த பாவங்கள், தற்போது நிகழ்கின்ற காலத்தில் செய்கின்ற பாவங்கள், இனிமேல் செய்யப்போகும் பாவங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமானார் பெரிய பிராட்டியாரும் பெரிய பெருமாள் சேர்த்தியில் விண்ணப்பிக்கிற அந்த விஷயத்தை இந்த இடத்துல எடுத்து காட்டுறார் பிள்ளலோகஞ்சியர். இவருடைய முன் செய்கை எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி அனைத்து பாவங்களுக்கும் அசஹ்யாபச்சாரங்களை செய்து கொண்டிருந்தேன். அதனை முன் செய்கை நீ செய்வினை அதனால் பெயர்ந்தது. நீ செய்வினை அதனால் அப்படின்னா எம்பெருமானாருடைய செய்வினை. இந்த இடத்துல செய்வினைன்றது ரெண்டு விஷயமாக காட்டுறார். எம்பெருமானாருடைய செய்வினையாவது நம் எல்லோருக்காகவும் இனி 7 தலைமுறைகளுக்காகவும் வரும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்காகவும் தானே பெரிய பிராட்டியாரும் பெரிய பெருமாள் சேர்த்தியில் அடிமை புகுந்து சரணாகதி பண்ணது. அந்த செய்வினையால் பெயர்ந்தது. இதனால் அனைத்து பாவங்களும் நசித்தன அப்படி தெரிவிக்கிறார். என் செய்வினை நீ செய்வினை அதனால் என்று இந்த இடத்துல இன்னொரு நீ செய்வதனால் என்று தெரிவித்தால் என்று பாடம் கொண்டால், எம்பெருமானாருடைய பிரதம கடாட்சத்தினாலேயே இவருடைய அனைத்து பாவங்களும் நசித்தன. அப்படியே ஏற்பட்ட வன்மை கொண்ட இராமானுஜன் என்று இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார் திருவரங்கத்தமுதனார். 71வது பாசுரம். சார்ந்தது என் சிந்தை உன் தாளினை கீழ், அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு, முந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை, முன் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்தது, வன்மை ராமானுஜா எம் பெருந்தகையே என்று இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இந்த வன்மையை சொல்லும்போது இந்த வன்மைக்கு காரணம் அடி என்ன என்றால், 16வது பாசுரத்தில் தாழ்வன் இல்லாம் அரை தாழ்ந்து தலைமுழுதும் கலியே ஆழ்கின்ன நாள் வந்து அளித்தவன் காண்மின், அரங்கருமௌளி சூழ்கின்ன மாலையைச் சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ன வள்ளல். அந்த வன்மை தாயார் பூமி பிராட்டியின் அம்சமாக பிறந்த ஆண்டாளுடைய அனுக்கிரகத்தை பெற்ற எம்பெருமானார். அதனால் வாழ்கின்ற வள்ளல் எம்பெருமானார் திருப்பாவிஜீயராக கோயிலண்ணன் என்னும்படியான திருநாமத்தை ஆண்டாள் எம்பெருமானாருக்கு சாத்தினாள். திருப்பாவிஜீயர் என்று அழைக்கப்படுகிறார். இப்படியெல்லாம் திருநாமம் பெற்றிருக்கிற ஆண்டாளுடைய அனுகிரகம் பெற்ற எம்பெருமானார் அவருடைய வன்மையை சொல்ல புகுந்த திருவரங்கத்தமுதனார் இந்த பாசுரத்தில் வன்மையும் ராமானுஜா எம்பெருந்தகையே என்று இந்த பாசுரத்தை முடிக்கிறார். அடுத்தபடியாக 72வது பாசுரம். கைத்தனன் தீய சமயக் கலகரை காசினிக்கே உய்த்தனன், தூய மறைநெறி தன்னை என்றுண்ணி உள்ளம் நைத்தவன்போடு இருந்தேத்தும் நிறைபுகழோருடனே வைத்தனன் என்னை, ராமானுஜா மிக்க வன்மை செய்தே. மறுபடியும் வன்மை. இந்த இடத்துல அவருடைய வன்மை சொல்ல புகுந்த திருவரங்கத்தமுதனார் அதுக்கு எல்லை காண முடியல. ஒரு பாட்டு இல்லை, அடுத்த பாட்டிலையும் வன்மை. இந்த வன்மை சொல்லும் போகும்போது இதுக்கு அவதாரிகை மணவாள் மௌனி காட்டும்போது, சரி இப்படி எம்பெருமானாருடைய திருவடி வாரத்தில் உன்னுடைய சிந்தையெல்லாம் சார்ந்துள்ளது, சரி இதெல்லாம் ஒத்துக்கொள்ளலாம். அவர் காட்டும்போது எம்பெருமானோட ஔதாரியத்தாலே தாம் லபித்தவற்றை அனுசந்தித்து கிருதார்த்தராகிறார் என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமுதனார். எம்பெருமானாருடைய திருவடி வாரத்தில் அவருக்கு ஸ்நேகம் ஏற்பட்டு அதோடு நில்லாமல் அந்த வன்மையினால் அவர் பெற்ற பேறு என்ன என்பதை இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அதற்கு 2 கிருத்தியங்களை தெரிவிக்கிறார். எம்பெருமானாருடைய 2 செயல்கள். கைத்தனன் தீய சமயக் கலகரை, காசினிக்கே உய்த்தனன் தூய மறை நெறி தன்னை என்று 2 செயல்கள். இந்த 2 செயல்கள் மூலமாக
இந்த ரெண்டு செயல்களையும் அனுசந்தித்திருக்கும் பெரியோர்கள் மத்தியிலே தன்னை வைத்தார் என்று இந்த பாசுரத்துக்கு விளக்கமாக தெரிவிக்கிறார். அதாவது கைத்தனன் தீய சமயக் கலகரை, தீய சமயக் கலகரைனா வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள், வேதத்தை தப்பாக புரிந்து கொண்டு தப்பாக அதனை பரப்புபவர்கள், வேத பாஹ்யர்கள், ஒப்புக்கொள்ளாதவர்கள், வேத குதிருஷ்டிகள், வேதம் இருப்பதை ஒத்துக்கொண்டு ஆனால் அதற்கு உண்டான ஸ்ருதி வாக்கியங்களுக்கு தப்பான பொருள்களை எடுத்து கூறுவோர். இப்படி வேத பாஹ்யர்களையும் வேத குதிருஷ்டிகளையும் கைத்தனன்னா கடிந்தார், நிரசித்தார். எப்படின்னா தன்னுடைய வாதங்களாலே நிரசித்தார். தன்னுடைய அதற்கு மற்றொரு பாசுரத்தில் தெரிவிக்கும் போது அப்போதொரு சிந்தை செய்தேன் என்று இந்த வேத பாஹ்யர்களையும் வேத குதிருஷ்டிகளையும் தாம் எப்படி நிரசித்தார் என்றால் ஒரு தீங்கும் விளைவிக்காமல் தன்னுடைய சாதுரியத்தால், புத்தி சாதுரியத்தினாலும் வாஸ்தவத்தை, உண்மையை, யாதாத்மியத்தை அப்படியே தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அதனை சரிவர புரிந்து கொண்டு அதை வாதங்களில் வைத்து அவர்களை வென்றார் என்று அந்த பாசுரத்தில் தெரிவிப்பார். கைத்தனன் தீய சமயக் கலகரை, இந்த மாதிரி தீய சமயர்களை கைத்தனன் கடிந்தார். இவர் தீய சமய கலகரைன்னா இவர் ஏன் கலகரை? அதாவது வேத பாஹ்யர்களும் வேத குதிருஷ்டிகளும் ஏன் கலகர்கள், அதாவது கலகம் உண்டு பண்ணுவார். ஏன்னா அவள் பண்ணுற உபதிரவத்துக்கு ஒரு அளவே இல்லை. நமக்கு சரித்திரத்தில் பார்க்கலாம் அந்த உபதிரவங்களை பற்றிலாம். குறிப்பாக சொல்லும்போது இந்த இடத்துல எம்பெருமானார் விசேஷமாக பிள்ளைலோகஞ்சியர் காட்டும்போது திருநாராயணபுரத்திலே பௌத்தத்தையும், திருமலையிலே சைவத்தையும், சரஸ்வதி பீடத்திலே மாயாவதியையும் நிரசித்தபடி என்று தெரிவிக்கிறார். சரஸ்வதி பீடம்னா காஷ்மீரத்தில் மாயாவதியை நிரசித்தார், திருமலையில் சைவரை, திருநாராயணபுரத்தில் பௌத்தத்தை. திருமலையில் ரொம்ப விசேஷம், எம்பெருமானாருடைய கைங்கரியங்கள் அளப்பரியது. அதாவது திருமலை ஒரே ஒரு க்ஷேத்திரத்துக்கு மட்டும்தான் க்ஷேத்திரம், மூர்த்தி, தீர்த்தம். அதாவது மற்ற க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் படையெடுப்பினால் மிக்க பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் திருமலையில் படையெடுப்பு வந்த மாதிரி தெரியல. ஆனால் திருமலையினுடைய தத்துவத்தை ஆட்டும்படியாக வேத பாஹ்யர்களும் குதிருஷ்டிகளும் பல பிரயத்னங்கள் பண்ணது நமக்கு தெரிய வருகிறது. அதில் வெங்கடாச்சல இதிகாச மாலாவில் திருமலை அனந்தாழ்வான் தெரிவிக்கிறார், திருமல க்ஷேத்திரத்துக்கும் மூர்த்திக்கும் தீர்த்தத்துக்கும் மூன்றுக்குமே ஆபத்து ஏற்பட்டது. க்ஷேத்திரம் சிவக்ஷேத்திரம் இல்லை ஸ்கந்த க்ஷேத்திரம், முருகன் அந்த இடத்துல ஷண்முகனான கார்த்திகேயன் அந்த இடத்துல தவம் செய்தனால் அது ஸ்காந்த க்ஷேத்திரம். அங்கு எழுந்தருளிருக்கும் மூர்த்தி நாகாபரணங்கள்லாம் தரித்திருப்பதனால் அவன் சிவன் ருத்ரன், இல்லை தாழ்ஷடை இருப்பதனால் அவன் ருத்ரன். இப்படியெல்லாம் பில்வத்தால் அர்ச்சனை பண்ணுவதனால் அவன் ருத்ரன் என்றெல்லாம் பல அவதூறுகள், இல்லை சக்தி பீடம் என்று இப்படியெல்லாம் பல அவதூறுகள் அந்த மூர்த்திக்கும் ஏற்பட்டது. அப்படியே தீர்த்தம், க்ஷேத்திரம், மூர்த்தி, தீர்த்தம். தீர்த்தம் சுவாமி புஷ்கரணி. சுவாமி புஷ்கரணி என்றால் புஷ்கரணிகளுக்கெல்லாம் தலையானது, புஷ்கரணிகளுக்கெல்லாம் சுவாமியானது. விரஜைக்கு அப்பால் உண்டான நீருக்கு எந்த ஏற்றமோ அந்த நீருக்கு ஏற்றம் சுவாமி புஷ்கரணிக்கும் உண்டு. அப்படியே ஏற்பட்ட ஏற்றம் படைத்த சுவாமி புஷ்கரணி குமாரசுவாமி புஷ்கரணி என்று தீர்த்தத்துக்கும் அவதூறுகள் பரப்பி இப்படி எல்லா மூர்த்தி, க்ஷேத்திரம், தீர்த்தம் இந்த மூன்றுக்கும் பாதிப்பு ஏற்படும் வண்ணமாக பல காரியங்கள் நிகழ்த்தப்பட்டன. அவையெல்லாம் தகர்த்தெறியும்படியாக அப்பனுக்கு செங்காழி கொடுத்தருளை பெருமான் என்னும்படியாக எம்பெருமானார் திருவேங்கடமுடியான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே. அவர் கையில் தரித்திருக்கும் சங்கும் ஆழியும் பார்த்தால் அவர் ஸ்ரீமன் நாராயணனே. அந்த க்ஷேத்திரம் விஷ்ணு க்ஷேத்திரமே, அந்த தீர்த்தமும் விஷ்ணு ஸ்ரீபாத தீர்த்தமே, புஷ்கரணி சுவாமி புஷ்கரணியே என்று நிர்ணயம் பண்ணி அந்த தீய சமய கலகரை அவர்களையெல்லாம் நிரசித்தார் என்று பிரசித்தி. அப்படியேற்பட்ட காய்த்தனன் தீய சமய கலகரை காசினிக்கே உய்த்தனன் தூய மறைநெறி தன்னை. அடுத்து காசினிக்கே உய்த்தனன், இந்த காசினியாவது பூமி, காசினியோர் தாம் வாழ கலியுகத்தை வந்தது என்று அருளாள பெருமானார் தெரிவிக்கிறார்.
அப்படி காசினின்னா அந்த பூமி, இந்த பூமிக்கு இருள் தருமா ஞானம். இருள் தருமா ஞானம்னா இதில் அருள் பெறுவது ரொம்ப அரிது. அப்படி ஏற்பட்ட இருள் சூழ்ந்திருக்கிற இந்த ஞானத்தில் தூய மறைநெறி. எப்படி ஏற்பட்ட மறையாவது வேதங்கள். அந்த மறை எப்படின்னா சுடர்மிகு சுருதி. சுடர்மிகு சுருதியுள் இவையுண்டபரணை என்று நம்மாழ்வார் தெரிவிக்கும்படியாக ரொம்ப தேஜோமயமான ஸ்வயம் பிரகாசமான தானே ஸ்வப்பிரமாணமாக இருக்கும்படியான வேதங்கள். தூய மறை நெறி, அதாவது அந்த வேதங்கள் காட்டும் வழி, அந்த வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியார். அதனால்தான் நமக்கு சம்பிரதாயத்தில் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியார்னா சுவாமி எம்பெருமானார். முதலில் வேத மார்க்கத்தை தூய மறைநெறி தன்னை காசினிக்கே உய்த்தனன் தூய மறைநெறி தன்னை, அந்த வேத மார்க்கத்தை நன்றாக ஊன்றும்படியாக ஸ்மிருதி ஸ்மிருதி இஹைவ மமேவ ஆக்ஞா என்று கண்ணன் தெரிவிக்கும்படியான எம்பெருமானுடைய ஆக்ஞையான ஸ்ருதி ஸ்மிருதிகளை அந்த அவை காற்றிய வழிபடி நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்னும்படியான அந்த ஸ்தாபனத்தை பண்ணி வைத்தார் எம்பெருமானார். அப்படி காசினிக்கே உய்த்தனன் தூய மறைநெறி தன்னை. இப்படி இந்த இவ்விரண்டு விஷயங்கள் கைத்தனன் தீய சமயக்கலகரை காசினிக்கே உய்த்தனன் தூய மறைநெறி தன்னை என்னும்படியான இவ்விரண்டு விஷயங்களை என்று உண்ணி இவ்விரண்டு விஷயங்களை சிந்தித்து கொண்டு உள்ளம் நெய்ந்து, அதாவது இரண்டு விஷயங்களை சிந்தித்து கொண்டு எம்பெருமானார் பக்கலில் ஒரு பக்தி பாவத்தை உண்டு பண்ண வேண்டும். எப்படி என்னால் கைத்தனன் தீய சமயக்கரையை காசினிக்க வைத்தனன் தூய மறைநெறி தன்னை என்று உண்ணி உள்ளம் நைத்த அன்போடு இருந்தேத்தும் நிறைபுகழோர். இந்த நைத்த அன்போடு இருந்தேத்தும் நிறைபுகழோர்னா, இந்த நிறைபுகழோர்னா எம்பெருமானாருடைய இந்த திவ்யமான சேஷ்டிதங்கள், இந்த அசாத்தியமான கிருத்தியங்களை நினைத்து பாஷண்ட துருமஷண்ட தாவதகனச்சார்வாக சைலாசனிகி பௌத்தத்வாந்த நிராச வாசரபதி ஜெய்னேப கண்டீரவகா என்றெல்லாம் அவரை துதித்து கொண்டும்படியான நிறைபுகழோர். அந்த நிறைபுகழோர்னா நல்ல குணம் படைத்தவர்கள். இந்த இடத்துல அந்த எம்பெருமானாருடைய விஜயங்களை பறைசாற்றும்படியான குணம் படைத்த பெரியோர்கள். அந்த நிறைபுகழோருடனே வைத்தனன் என்னை. அப்படியேற்பட்ட பரிபூர்ணர்களாக இருந்திருக்கிறோம் அந்த அடியார்களோடு தன்னையும் சேர்த்து வைத்தார். அடியார் குழாங்களுடன் என்று கூடுவது என்று அடியார் குழாங்களுடன் கூடுவது என்று கொலோ என்று ஆழ்வார் பாரிக்கிறார். அந்த மாதிரி அவர் பாரிக்கல. அடியார் குழாங்களோடு கூடுவது என்று கொலோ என்று அவசியமில்லை, என்னை அந்த மாதிரி நிறைபுகழோருடனே சேர்த்து வைத்தான் இராமானுசன் என்று இந்த பாசுரத்தில் திருவரங்கத்தமிழர் தெரிவிக்கிறார். அப்படி எம்பெருமானாருடைய திவ்ய சேஷ்டிதங்களை, அவருடைய கைங்கரியங்களை நினைத்து அவருடைய ஸ்தோத்திரங்களை பாடும் புகழ் படைத்த குணம் படைத்தவர்களுடன் தன்னை வைத்தார். அப்படியேற்பட்ட எம்பிராமானுசன் வன்மை செய்தே, மிக்க வன்மை செய்தே என்று இந்த பாசுரத்தில் முடிக்கிறார். மறுபடியும் வன்மை, இரண்டாவது வன்மை. எம்பெருமானாருடைய வன்மை கரைபுரண்டு ஓடுவதனால் முதல் பாசுரத்தில் இவரை திருத்தி இவருடைய சிந்தையை தன் பக்கத்தில் இருக்கும்படி செய்தார். இரண்டாவது பாசுரத்தில் 72வது பாசுரத்தில் இந்த மாதிரி இருக்கும்படியான திருவரங்கத்தமுதனாரை நிறைபுகழோருடனே சேர்த்து வைத்தார், அடியார்களுடன் சேர்த்து வைத்தார். அடியார்களுடன் இருப்பது தான் நமக்கு ரொம்ப, அதாவது நம் நாட வேண்டிய விஷயம். ஏன்னா அடியார்களோடு இருந்தால் அந்த இடத்துல எம்பெருமான் இருப்பான். 3 ஆழ்வார்கள் திருக்கோளூரில் சந்தித்த போது இடைகளில் பற்றி எம்பெருமானும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று எண்ணினான். அப்படி அடியார்களோடு இருக்கும்போது அந்த ஏற்றமே தனி. அதற்கு இவர் பாரிப்பதற்கு முன்பே இவரை அந்த அடியார் குழாங்களோடு சேர்த்து வைத்தார் என்று அப்படியேற்பட்ட வன்மை பெற்ற ராமானுசன் என்று இந்த பாசுரத்தை முடிக்கிறார். கைத்தனன் தீய சமயக்கலகரை காசினிக்கே உய்த்தனன் தூய மறைநெறி தன்னை என்று உண்ணியுள்ளம் நைத்தன்போடு இருந்தேத்தும் நிறைபுகழோருடனே வைத்தனன் என்னை ராமானுசன் மிக்க வன்மை செய்தே என்று 72வது பாசுரம். அடுத்து இப்படி நிறைபுகழோருடனே சேர்த்து வைத்துட்டார். சரி, அதனால் அதுதான் உம்முடைய நிலையா என்று கேட்டால் அது கிடையாது என்று தெரிவிக்கிறார் அடுத்த பாசுரத்தில். அதுக்கு உண்டான மதிப்பு இருக்கு. அடியார்களுடன் சேர்ந்திருப்பதற்கு உண்டான மதிப்பு, அதற்கு ஈடானது வேறு எதுவும் இல்லை. ஆனால்
இவருடைய நிலை எப்படி என்று அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். வன்மையினாலும் தன் மாதகமாலும் மதிபுரையும் தன்மையினாலும் இத்தரணியோர்கட்கு தான் சரணாய் உண்மை நன் ஞானம் உரைத்த எம்மி ராமானுகனை உண்ணும் திண்மையல்லால் எனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலே என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அதாவது உஜ்ஜீவன ஹேதுவான ஞான பிரேமங்கள் உண்டாகையாலே தரித்திருக்கலாமே என்று இந்த மாதிரி உமக்கு ஞான பிரேமங்கள்லாம் கொடுத்துட்டார், இந்த மாதிரி அடியார்களுடன் சேர்ந்து இருக்கும்படியாக கொடுத்துட்டாரே, உமக்கு என்ன ஒன்றும் குறையில்லையே என்றால் அதுதான் உமக்கு உபாயம் அப்படின்னும்படியாக தோற்றும்படியாக இருக்கு. அப்படி இவருக்கு உஜ்ஜீவனத்துக்கு அது ஹேது கிடையாது என்று தெரிவிக்கிறார். எப்படி என்றால் தம்முடைய ஔதாரியத்தாலே இந்த லோகத்தில் உள்ளார்க்கு தாமே ரட்சகராய் யதா ஞானோபதேசத்தை பண்ணி எம்பெருமானாரை அனுசந்தித்திருக்கும் பலமொழிய எனக்கு வேறோர் தரிப்பு இல்லை என்று அவதாரிகளை மணவாள மாமணிகள் காட்டுகிறார். அமுதனாருடைய நிலை எம்பெருமானாரை நினைத்திருப்பதை தவிர்த்து வேறு தான் தரித்திருக்கும்படியான ஒரு நிலை வேறு எதுவுமே இல்லை என்று அவதாரிகளை காட்டுறார். இந்த பாசுரத்துக்கு விளக்கம் பார்க்கும்போது வன்மையினாலும் தன் மாதகவாலும், அதாவது அர்த்த கௌரவத்தையும் பார்த்து அதிகாரி மாந்தியத்தையும், அதாவது தம்மை சார்ந்தவர்களுடைய அதிகாரம் என்ன, அவர்களுடைய மேன்மை என்ன, இதையெல்லாம் பார்த்து எம்பெருமானாருடைய அருள் அப்படியேற்பட்ட அருள் அல்ல என்று இந்த வன்மையினாலும் தெரிவிக்கும்போது உலகில் உள்ளோருக்கு உபகரிப்பதற்காகவே ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் முதலான கிரந்தங்கள் எல்லாம் செய்வித்து அப்படியேற்பட்ட வன்மை படத்தை ராமானுஜன் வன்மையினாலும் தன் மாதகவாலும் மதிபுரையும் தன்மையினாலும், அதாவது சந்திரன் போல் குளிர்ந்த, அதாவது தன்மைனா குளிர்த்தி இந்த இடத்துல, தன்மைனா தாழ்ச்சி, தன்மைனா குளிர்த்தி இந்த இடத்துல, மதிபுரையும் தன்மையினாலும் இத்தாரணியோர்கட்கு தான் சரணாய் உண்மை நன்ஞானம் உரைத்த, தானே வாலண்டரி என்று சொல்லும்படியாக தானே ரக்ஷகன் என்று அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு உண்மை நன்ஞானம் உரைத்தார் என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அதாவது அந்த மதிபுரையும் தன்மையினாலும் என்றால் அந்த குளிர்ந்து கட்டாட்சித்து இந்த உலகோர்கள் எல்லாம் இந்த தத்துவஞானங்களை உணராமல் இப்படி அவதிப்படுகிறார்களே, இவர்களுக்கு தத்துவஞானங்களை உணர்த்துவதற்காக நவகிரந்தங்களையும் அனுசந்தித்து எல்லோருக்கும் தன்னுடைய சிஷ்ய வர்க்கங்களை எல்லாம் 74 சிம்மாசனாதிபதிகள் தொடக்கமாக அனைவரையும் ஸ்தாபித்து இந்த எம்பெருமானார் தரிசனத்தை வளர்த்த பெருமை எம்பெருமானார், அந்த வளர்த்த பெருமை, அந்த வன்மை எதற்கு என்றால் உண்மை நன்ஞானம் உரைத்து இந்த உலகோர்கள் எல்லாம் உய்வதற்காக தன்னுடைய வள்ளல் தன்மையை காட்டி கொடுத்து அப்படி தன்னுடைய ஔதாரியத்தை தெரிவித்து ரட்சித்தார். அப்படியேற்பட்ட எம்பெருமானாரை ஒழிய எனக்கு வேறு நிலை இல்லை என்று இந்த பாசுரத்தின் மூலமாக திருவரங்கத்தமனார் தெரிவிக்கிறார். இந்த இடத்துல வன்மையினாலும் தன் மாதகவாலும் என்னும்போது தன் மாதகவாலும் என்னால் அந்த இடத்துல அது ஏதோ தனக்கு கிருபை வந்தேரியாக இருந்ததில்ல, சுவாபாவிகமாகவே இயல்பாகவே கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியரான ராமானுஜர் தன்னுடைய ஔதாரியத்தை பிரகடனம் பண்ணுவதற்கு ஹேதுவாக தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தி இந்த கிரந்தங்களை எல்லாம் கொடுத்து சிம்மாசனாதிகள் எல்லாம் ஸ்தாபித்து உலகோர்கள் உய்வதற்காகவே வள்ளல் தன்மையை பிரகடனம் பண்ண எம்பெருமானார் பக்கலிலே திருவரங்கத்தமிழனார் இப்படி ரொம்ப, அதாவது அந்த அவருடைய வன்மை சொல்ல போகி இவருக்கு ரொம்ப அதிகமான ஈடுபாட்டை காட்டுகிறார் இந்த பாசுரத்தின் மூலமாக. அப்படியாக அமைந்தது அந்த பாட்டு. அடுத்ததாக 74வது பாசுரம். தேரார் மறையின் திறமென்னு மாயவன் தீயவரை கூறாழி கொண்டு குறைப்பது கொண்டலனைவன்மை ஏறார் குண தென்மி ராமானுஜன் அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்போதொரு சிந்தை செய்தே என்று இந்த பாசுரம் அமைந்துள்ளது. மறுபடியும் இதில்
கொண்டலனே வன்மை, இதிலும் ஒரு வன்மை, எம்பெருமானாருடைய வன்மையின் மற்றொரு டைமென்ஷன் இதுலேயும். இந்த மாதிரி 3 பாசுரங்களில் 3 டைமென்ஷன் ஆஃப் எம்பெருமானாருடைய ஔதாரிய குணத்தை பார்த்தோம். அடுத்த பாசுரத்திலும் 74வது பாசுரத்திலும் கொண்டலனே வன்மை, மேகம் போல் வன்மை கொண்ட எம்பெருமானார் என்று இந்த பாசுரத்திலும் தெரிவிக்கிறார். இதில் விசேஷம் என்னென்னா, தேரார் இதில் இந்த பாசுரத்தில் எம்பெருமானார் ஒரு விஷயத்தை எப்படி அணுகுகிறார், எம்பெருமான் எப்படி அணுகுகிறான் என்பதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு காமிக்கிறார். தேரார் மறையின் திறமென்னு மாயவன் தீயவரை கூறாழி கொண்டு குறைப்பது. தேரார் மறையின் திறமென்னு, அதாவது இந்த மறை, அந்த மறையானது வேதம், இந்த வேதத்துக்கு திறம், அந்த வேதத்தினுடைய திறம், வேதத்தினுடைய அத்தாரிட்டி என்று சொல்லும்படியான வேதத்தினுடைய சான்றா இருக்கும் தன்மை, அந்த தன்மையை தேரார், அப்படி ஏற்பட்ட தேரார்னா அதனை ஒப்புக்கொள்ளாதவர்கள், அதன் வழிப்படி நடக்காதவர்கள், அந்த வழிப்படி நடக்காதவர்களை எம்பெருமான் என்ன செய்கிறான், கூறாழி கொண்டு குறைப்பது. எம்பெருமான் தன்னுடைய சக்கராயுதத்தினாலே அவர்களை நிரசிக்கிறான், அதாவது வதம் செய்கிறான். அதே அவ்வெழில்மறையில் சேராதவரை சிதைப்பது எப்படி, எம்பெருமானார் எப்படி பண்றார், அப்போதொரு சிந்தை செய்தே. எம்பெருமான் ஆயுதத்தை எடுத்து இந்த மறையை ஒப்புக்கொள்ளாதவர்களை சிதைக்கிறார், குறைக்கிறார். ஆனால் அனாயாசமாக எம்பெருமானார் அதே காரியத்தை மறையை ஒப்புக்கொள்ளாதவர்களை அனாயாசமாக திருத்தி பணிகொள்கிறார். தன்னுடைய சிந்தையினால், தன்னுடைய சிறந்த சிந்தையினால், தன்னுடைய அந்த வாதத்தின் திறனால் என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்துக்கு சொல்லும்போது, தேரார் மறையின் திறமென்னு மாயவன் தீயவரை கூறாழி கொண்டு குறைப்பது. மாயவன், அதாவது மாயவன் என்றால் அதுக்கு பிள்ளைலோகஞ்சியர் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அவன் எப்படி ஏற்பட்ட மாயவன், எப்படி ஏற்பட்ட அகடித கட்டணா சாமர்த்தியங்கள்லாம் படைத்த எம்பெருமான் ஒரு மனுஷனாக பிறக்கிறான். ராட்சசர்களுக்கு உண்ணும் பொருளாக இருப்பவர்கள் மனிதர்கள், அந்த மனிதர்களுக்குள் ஒருவனாக பிறக்கிறான். ஒரு திரியக்குக்கு மோட்சத்தை கொடுக்கிறான், அதாவது ஜடாயுவுக்கு. மற்றொரு திரியக்கு காலில் விழுகிறான் என்று தெரிவிக்கிறார் பெரிய பிள்ளைலோகஞ்சியர். மற்றொரு திரியக்காவது சுக்ரீவனிடத்தில் சரண் புகுந்து அவனுடைய உதவியை நாடி சேதுலங்கனம் பண்ணி, அந்த சேதுபந்தனம் பண்ணாவிட்டு அக்கறை சென்று ராவணனை நிரசித்து இப்படியெல்லாம் மாயா சேஷ்டிதங்கள்லாம் செய்து குன்னமெடுத்தான். கண்ணனாக பிறந்து அதற்கு முன்பும் பின்பும் இல்லாத வகையான ஒரு உருவு, நரம் கலந்த சிங்கமாய் அவதரித்தான். இப்படியெல்லாம் அகடித கடனா சாமர்த்தியம் படைத்த எம்பெருமானே மாயவன் கூறாழி கொண்டு குறைப்பது, அதாவது கூறாராழி வெண் சங்கேந்தி என்று தெரிவிக்கும்படியான அந்த கூறாழி மிகவும் கூர்மையான திருவாழி, எம்பெருமானுடைய திருக்கையில் இருக்கும் வலக்கையாழி இடக்கை சங்கம் என்னும்படியான அந்த வலக்கையில் இருக்கும் அப்படியான திருவாழி, அந்த சுதர்சன சக்கரத்தை கொண்டு ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் என்று சுதர்சனத்தை பற்றி சொல்லும்போது, அதனுடைய ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம், அதனுடைய கூர்மை எப்படி இருக்குன்னா ரொம்ப மிகுந்த கூர்மையுடன் இருக்கும். பாஸ்கர கோடி துல்லியம் என்று கோடி சூரியனுக்கு சமமான ஒளி பெற்றதாக இருக்கும். அப்படியேற்பட்ட சக்கரத்தாழ்வாரை கையில் கொண்டு எம்பெருமான் இந்த தேரார் மறையின் திறமென்று மாயவன் தீயவரை கூறாழி கொண்டு குறைக்கிறார். அப்படி அந்த இடத்துல தீயவரை கூறாழி கொண்டு குறைக்கிறார். இந்த இடத்துல குறைக்கிறார்ன்றது இதில் இந்த ரெண்டுத்துக்கும் பேதத்தை ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார். அதாவது மாயவன் செய்கின்ற விஷயத்தில் குறைப்பது என்றால் மறுபடியும் வளருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் எம்பெருமானார் செய்கின்ற அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைப்பது, அந்த சிதைப்பது என்றால் பராஜயம் பண்ணும்படியாக செய்வது, அதாவது அவர்களை ஒப்புக்கொள்ளும்படியாக திருத்தி பண்ணிக்கொள்வது. அப்படி செய்துவிட்டால் அவர்கள் மறுபடியும் பூர்வ நிலைக்கு போகும்படியான நிலை கிடையாது. உதாரணத்துக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார், யாதவ பிரகாஷரே கூட சொல்லலாம். இப்படி எவ்வளவோ பேரை எம்பெருமானார் திருத்தி பணி கொண்டு
அதாவது தத்துவத்தை உணரும்படியாக செய்தார். அவ்வெழில்மறையை சேராதவரை சிதைப்பது அப்போதொரு சிந்தை செய்தே என்று எம்பெருமானுக்கு, அதாவது எம்பெருமானாருக்கு அந்த வாதங்களில் விஷயங்களை தெரிவிப்பதற்காக, அவர் பக்கலில் அவர்களை திருத்தி பணிகொள்வதற்காக தன்னுடைய சிந்தை மாத்திரத்திலேயே அவ்விஷயங்களை தெரிவித்து தத்துவங்களை பிரகடனம் பண்ணி உண்மையை உணர்த்தி அவர்களை பராஜயம் அடையும்படியாக செய்து திருத்தி பணிகொள்கிறார் என்று இந்த பாசுரத்தில் திருவரங்கத்தனார் தெரிவிக்கிறார். இதில் ஸ்ரீ நலான் சக்கரவர்த்தி சுவாமி தெரிவிக்கும்போது, கொஞ்சம் விவரிக்கும்போது ரசகனமான விஷயத்தை தெரிவிக்கிறார். இப்பாசுரத்தில் மாயவன் செய்த செயலுக்கு எம்மி ராமானுஜன் செய்த செயலுக்கும் காட்டப்பட்ட வேறுபாடுகள் நன்கு உரைக்கத்தக்கன. மாயவன் மறையந்திரம் தேராதவரை புத்தியினால் வெல்லகில்லாது கைப்பிடித்த படையினால் வெல்லுகிறான். அதாவது எம்பெருமான் தன்னுடைய சாஸ்திரத்தினால் வெல்லுகிறான். ஆனால் எம்பெருமானாரோ சாஸ்திரத்தினால் வெல்லுகிறான். சாஸ்திரம் பிடித்த எம்பெருமானை விட சாஸ்திரம் பிடித்த எம்பெருமானாரே சிறந்ததாக, அவருடைய அந்த வெல்லும் திறனே சிறந்தது என்று தெரிவிக்கிறார். எம்மி ராமானுஜனோ மறையில் பொருந்தாத அன்னாரை தம் யுக்தியினாலேயே வென்று விடுகிறார். மாயன் குறைக்கிறான். குறைப்பது மீண்டும் தளிர்ப்பதும் உண்டு. ராமராவண யுத்தத்தில் 100 முறை அவனுடைய தலை சிதைந்து மறுபடியும் முளைத்தது என்று வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார். அப்படி ராவணன் தலை அற்று மீண்டும் முளைத்ததன்றோ என்று வித்வான் நலான் சக்கரவர்த்தி சுவாமி தெரிவிக்கிறார். எம்மி ராமானுஜனோ சிதைக்கிறார். சிதைப்பது மீண்டும் தளிர வழியே இல்லை என்று இப்படி இவ்விரண்டு பேருடைய எம்பெருமானும் எம்பெருமானாருக்கும் உண்டான வாசி, அதாவது தன்னுடைய யுக்தி மாத்திரத்திலேயே வெல்லக்கூடியவரான எம்பெருமானார் ஆயுதங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு வெல்லக்கூடிய எம்பெருமான், எப்படி இருவர்களுடைய எம்பெருமானார் இவ்விருவருடைய வேத பாஹ்ய குதிருஷ்டிகளை நிரசனம் பண்ணும் திறன் எப்படி ஏற்பட்டது என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். இப்படி 4 பாசுரம். இந்த பாசுரத்திலும் கொண்டலணைய வன்மை என்றால் இந்த இடத்துல, அதாவது ஜலஸ்தல பாகம் பாராமல் எல்லா இடத்திலும் வர்ஷிக்கும் மேகம். எப்படி மேகமானது எல்லா இடத்திலும் எப்படி வர்ஷிக்குமோ, ஜலஸ்தல பேதங்கள் பார்க்காமல் எல்லா இடத்திலும் எப்படி வர்ஷித்து தன்னுடைய அருள் மாறி என்று சொல்லும்படியான அந்த அருளை பொழியுமோ, அப்படியே எம்பெருமானாரும் தன்னுடைய கட்டாட்சத்தினாலே அனைவரையும் ஆட்கொண்டு அனைவரையும் திருத்தி பணி கொண்டு நம் தரிசனம் பக்கலில் சேர்த்து கொள்கிறார் என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தின் மூலமாக திருவரங்கத்தனார். அப்படி 4 பாசுரங்கள் மூலமாக எம்பெருமானாருடைய வள்ளல் தன்மை, அதாவது ஆண்டாள் கிட்ட சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளலான அந்த இடத்தில் பெற்ற வன்மை எப்படி ஓங்கி வளர்ந்திருக்கிறது. இதற்கு மேலும் சொல்லியிருக்கலாம். இந்த 4 பாசுரத்தின் மூலமாக வன்மை பற்றி விவரமாக விவரித்தார். அடுத்த பாசுரம் ரொம்ப சிறப்பான பாசுரம். அடுத்த பாசுரம் இந்த 4 பாசுரத்தில் வன்மை பற்றி சொல்லி மாளலை, எம்பெருமானாருடைய வன்மையை பற்றி சொல்லி அடுத்த பாசுரம் பிள்ளலோகஞ்சியர் காட்டும்போது ரொம்ப விசேஷமாக காட்டுகிறார். 75வது பாசுரம். செய்த்தலைச் சங்கம் செழுமுத்தமையினும் திருவரங்கர் கைத்தலத் தாழியும் சங்கமும் ஏந்தி நங்கண் முகப்பே மொய்த்தலைத்து உன்னை விடேன் என்றிருக்கிலும் நின்புகழே மொய்த்தலைக்கும் வந்து ராமானுஜா என்னை முத்தும் நின்னே என்று திருவரங்கன் எம்பெருமான் ஸ்ரீரங்கம் எம்பெருமான் பற்றி பிரஸ்தாவம். இந்த பாசுரம் ரொம்ப விசேஷமான பாசுரம். எப்படி என்றால் இதனுடைய விசேஷத்தை பிள்ளலோகஞ்சியர் தெரிவிக்கிறார். சரி, இப்படியெல்லாம் என்னுடைய வன்மைக்கு நீ இலக்காகி விட்டாய் என்று ராமானுஜன் ஒரு சம்பாஷணையாக தெரிவிக்கும்படியாக அவதாரிகளை சொல்லும்போது, இப்படியெல்லாம் நீ என்னை புகழ்ந்து சொல்கிறாய் அமுதனாரே, ஆனால் உன் பக்கலில் எம்பெருமான் அருள் செய்து விட்டானோ என்றால் நீ தோள் மாறுவாய் என்று தெரிவிக்கிறார். அதாவது தோள் மாறுகிறேன் என்று
எம்பெருமானாருக்கு கருத்தாக இந்த இடத்துல அவர் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்ற பிற்பாடு அமுதனாருடைய இலக்கு லட்சியம் வேறாக மாறிவிடும் என்று தெரிவிப்பதாக, அதற்கு பதிலுரைப்பதற்காக இப்பாசுரம் அமைப்பதாக தெரிவிக்கிறார் வியாக்கியானத்தில் அவதாரிகையில் பிள்ளலோகம் மணவாள் மாமுனிகள். இந்த இடத்துல இவர் பெரிய கோயில் நம்பி, அதாவது கோயிலேயே இருந்து வளர்ந்து அவ்விடத்திலேயே இருந்தவர் திருவரங்கத்தை வந்தார். எம்பெருமானாரோ கூறத்தாழ்வனோ அப்படி இல்லை, வெளியூர்லேருந்து வந்தவா. அந்த ஊர்லேயே இருப்பதனால அந்த ஊருடைய வன்மை பற்றி சொல்லணுன்றதுக்காக செய்த்தலை செங்கம் செழுமுத்தமீனும் என்று திருவரங்கர் என்று அதுக்கு அந்த ஊர் எப்படி ஏற்பட்ட ஊர், செய்த்தலை செங்கம் செழுமுத்தமீனும். அதாவது அந்த ஊர் ஜல சமிருத்தி ரொம்ப அற்புதம். உபய காவேரி இருக்கு இல்லையா, 2 பக்கம் கொள்ளிடம் காவேரி, அதனால ஜல சமிருத்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக உள்ளது. அந்த ஜல சமிருத்தி பெற்ற ஸ்தலத்தில் வயல்கள் ஓரத்தில் சங்குகள் வந்து தங்கும். அந்த சங்குகள்லேருந்து செய்த்தலை சங்கம் செழுமுத்த மீனும், அதாவது செழுமுத்தம்னா ரொம்ப சிறந்த முத்துக்கள்லாம் அந்த இடத்துல சிறந்த முத்துக்களை எல்லாம் பிரசவிக்கும்படியான அந்த சங்குகள் இருக்கும்படியான நிலமான திருவரங்கத்தை செல்வமாக உடைய திருவரங்கன். செய்த்தலை சங்கம் செழுமுத்து மீனும் திருவரங்கன் கைத்தலத்து. அதாவது அந்த திருவரங்கன் எப்படி ஏற்பட்டவன்னா இந்த திருவரங்கத்தை உடையவன். எந்த திருவரங்கம்? இந்த மாதிரி செய்த்தலை செங்கம் செழுமுத்தம் ஈனும் திருவரங்கம். அப்படி ஏற்பட்ட செல்வச்செருக்கு செல்வச்செழிப்பு ஜலசமிருத்தி உடைய ஒரு பிரதேசமாக ஸ்ரீரங்கம் நமக்கு பூர்வாச்சாரியர்கள் காட்டுகிறார். செழுமுத்தமீனும் திருவரங்கர் கைத்தலத்தாழியும் சங்கமும் ஏந்தி நங்கண் முகப்பே மொய்த்தலைத்து உன்னை விடேன் என்றிருக்கிலும். இந்த பாசுரத்தில் அற்புதமான விஷயங்களை தெரிவிக்கிறார் திருவரங்கத்தை வந்தனார். செய்த்தலை சங்கம் செழுமுத்தமீனும் திருவல்லிக்கேணி பற்றி சொல்லும் போதும் வந்துதைத்த வெண்தரைகள் செம்பவள வெண்முத்தம் என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். திருவல்லிக்கேணியில் அந்த கடல்லேருந்து வர முத்துக்கள், இங்கு காவிரியிலிருந்து திருவரங்கத்தில் காவிரியிலிருந்து வர ஜலசமிருத்தினால வர முத்துக்கள், திருவல்லிக்கேணியிலோ முத்தும் பவழமும் சேர்ந்து வருது. அந்த இடத்துல ஸ்ரீரங்கத்தில் முத்து மட்டும் ரொம்ப சிறப்பான முத்துக்கள். இப்படி திருவரங்கத்தினுடைய ஜலசமிருத்தியை தெரிவிக்கிற பாசுரமாக அந்த ஜலசமிருத்திக்கு நடுவிலே எழுந்தருள் இருக்கும் எம்பெருமான் கைத்தலை சங்கம் செழுமுத்தமேனும் திருவரங்கன் கைத்தலத்தாழியும் சங்கமும் ஏந்தி. கைத்தலத்தாழியும் சங்கமம்னா எம்பெருமான் திருக்கையில், நம்பெருமாள் திருக்கையில் பார்த்தோம்னா இப்போ கூட பிரயோக சக்கரம், மற்ற ஸ்தலங்கள்லாம் போல சக்கரமாக இருக்காது. அதாவது பிரயோகத்துக்கு தயாராக இருக்கும்படியான சக்கரத்தை உடையவன். அப்படி ஏற்பட்ட காட்சி நம்பெருமாள் மக்கள் அந்த சொல்லும்போது கைத்தலை சங்கமும் செழுமுத்தமேனும் கைத்தலத்தாழியும் சங்கமும் ஏந்தி சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கை கண்ணானை பாடையலோர் எம்பாவாயின் ஆண்டாள் படும்படியான எப்பெருமான் திருக்கையில் எப்பவுமே சங்கும் சக்கரமும் எழுந்தருளிருக்கும். சங்காழ்வானும் சக்கரத்தாழ்வாரும் எழுந்தருளிருப்பார். அப்படி அந்த சங்கும் சக்கரமும் ஏந்தும்படியான அந்த திருக்கையை உடைய எம்பெருமானை காணும்படியான காட்சி வாசாமகோச்சரம், அதாவது வாக்குக்கு நிலமல்லாதது என்று பிள்ளைலோகம் ஜீயர் தெரிவிக்கிறார். அப்படியே ஏற்பட்ட எம்பெருமான் மொய்த்தலைத்து வந்து, அதாவது அமுதனாரோ இந்த இடத்துல எம்பெருமானார் பக்கலில் குணானுபவம் பண்ணிக்கொண்டு நிறைபுகழோருடனே இருந்தார். இது முன்னாடி பாசுரத்தில் பார்த்தோம். அந்த நிறைபுகழோருடனே எம்பெருமானார் பக்கலில் வாஜா யதீந்திர மனசா உபுஷாஜ யுஷ்மத் என்னும்படியாக அவனுடைய எம்பெருமானாருடைய திருமேனி அழகையும் எம்பெருமானாருடைய குணானுபவங்களையும் பண்ணி கொண்டிருக்கிற திருவரங்கத்தமதனார் கண்முன்னு மொய்த்தலைத்து வந்து இந்த சங்கம் கூறாழியும் சங்கம் ஏந்தி கொண்டு எம்பெருமான் மொய்த்தலைத்து வந்து என்ற இந்த இடத்துல வந்து பிள்ளைலோகஞ்சியை தெரிவிக்கும் போது ஸ்தாவர பிரதிஷ்டையாக தெரிவிக்கிறார். அதாவது அடிபேராதே இருக்கும் ஸ்தாவர பிரதிஷ்டையாக அதாவது நான் உன்னை விடமாட்டேன் என்று எம்பெருமான் கூறாழியும் சங்கும் ஏந்தி கொண்டு இவர் திருவரங்கத்தமதனார் கண்முன்னே வந்து நின்றார்
மொய்த்தலைத்து வந்து என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இந்த மொய்த்தலைத்து வந்து என்ற 2 பாடம் தெரிவிக்கிறார். மொய்த்தலைத்து வந்துன்னா இவருடைய எம்பெருமானார் பக்கலில் உண்டான அனுபவத்தை அழைப்பது, அதாவது மதிப்பிரமணம் பண்ணி தன்னுடைய அழகை காட்டுவதற்காக எம்பெருமான் அந்த இடத்துல வந்து உன்னை விடேன் என்று இருக்கார். அப்படி ஒரு பாடம். மொய்த்தலைத்து என்பதற்கு பதிலாக மெய்த்தலத்து என்று ஒரு பாடமாக காட்டுகிறார். மெய்த்தலத்து என்றால் அதாவது ஐந்திரஜாலிகமாக ஒரு பொய்யை மெய்யாக கருதும்படியாக இருக்கும் தன்மை இந்திரஜாலம். அந்த இந்திரஜாலம் படியாக கிடையாது, உண்மையாகவே சாட்சாத்கரித்தான் எம்பெருமான். மெய்த்தலைத்து என்று பாடம் கொண்டால் உண்மையாகவே சாட்சாத்கரித்து எம்பெருமான் சங்கும் சக்கரமும் பிடிச்சிக்கொண்டு இவர் முன்னாடி வந்துட்டார். எம்பெருமான் வந்துட்டார்ன்றதுக்காக எம்பெருமானார் பக்கலில் உண்டான குணானுபவத்துக்கு ஒரு பங்கம் ஏற்படும் என்று எம்பெருமான் பக்கலிலே பார்க்க மாட்டார் திருவரங்கத்தமனார். அப்படியே ஏற்பட்ட ஒரு நிலை இவருக்கு. அப்படி மெய்த்தலைத்து, அதாவது மெய்த்தலத்துன்னா உருவ வெளிப்பாடு கிடையாது, உண்மையிலேயே எம்பெருமான் சாட்சாத்கரித்து விட்டான் என்று அந்த மாதிரி ஒரு பாடம் கொண்டால் அப்படி ஏற்பட்ட பெருமை கொண்ட ராமானுஜ குணானுபவத்தில் இவர் எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கிறார் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக ராமானுஜ குணானுபவம் எம்பெருமானுடைய குணானுபவத்தை எம்பெருமானுடைய அனுபவத்தை விட சீரானது என்று தன்னுடைய அத்தியாவசாயத்தை காட்டுகிறார். இது ஒரு விசேஷமான பாசுரம். என்னவென்றால் இதற்கு ஈடாக சமமாக ஒரு பாசுரம் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு வியாக்கியாதாகவும் காட்டுகிறார். இது இவருக்கு தேவுமற்றறியேன்படியான பாசுரம். எம்பெருமானாரை தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தையும் கொண்டாடும்படியான நிலை இல்லாதவர் திருவரங்கத்தமதனார். தேவுமற்றறியேன் இவருக்கு இது ஒரு கண்ணினுஞ்சுருத்தாம்பு பாசுரமாக. நமக்கு கண்ணினுஞ்சுருத்தாம்பு நிறைய கண்ணினுஞ்சுருத்தாம்பு இருக்கு. மணவாள மௌனிகள் பக்கத்தில் கோயில் அண்ணன் கண்ணினுஞ்சுருத்தாம்பு செய்துள்ளார். அதற்கு அஸ்மத் ஆச்சாரியரும் வியாக்கியானித்துள்ளார். அப்படி எம்பெருமானார் பக்கத்தில் திருவரங்கத்தமதனாருக்கு உண்டான கண்ணினுஞ்சுருத்தாம்பு உண்டான பாவம், அதாவது தேவுமற்றறியேன் என்னும்படியான பாவத்தை இந்த பாசுரத்தின் மூலமாக திருவரங்கத்தமதனார் பிரகடனம் பண்றார். வடுகு நம்பி விருத்தாந்தத்தையும் சொல்லுவார். வடுகு நம்பியும் எம்பெருமானாருக்காக பால் காய்ச்சும் போது திருமாளிகை வழியே பெருமாளே 7 நாளும் சேவிக்க மாட்டார். ஏனென்றால் எம்பெருமானாருடைய கைங்கரியத்தில் அவ்வளோ பிராவண்யம் கொண்டவர்கள். திருமலை அனந்தாழ்வானும் அப்படித்தான். நீர் நேற்று வந்தேர், நீர் 4 நாள் முன்னே வந்தேர், நான் நேற்று வந்தேன், எம்பெருமானாருடைய நியமனத்தினால் நான் வந்தேன் அப்படின்னு எம்பெருமான் கூடவே வாதிக்கும்படியான ஒரு திறன் படைத்தவர் திருமலை அனந்தாழ்வான். அப்படி எம்பெருமானாருடைய கைங்கரியத்தில் ஈடுபாடு கொண்ட எம்பெருமானாருடைய அடியார்கள் இந்த பாசுரத்தை ரொம்ப ஸ்லாகிப்பர் என்று தெரிவிக்கிறார். செய்த்தலைச் சங்கம் செழுமுத்தமையினும் திருவரங்கர் கைத்தலத்தாழியும் சங்கமேந்தி நங்கண் முகப்பே மொய்த்தலைத்து உன்னை விடேன் என்று இருக்கிலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து ராமானுசா என்னை முத்தும் நின்னே என்று திருவரங்கர் பிரஸ்தாவமாக இந்த பாசுரம் உள்ளது. அடுத்த பாசுரம் நின்னவன் கீர்த்தியும் நீழ்புழலும் நிறை வேங்கட பொற்கொன்னமும் என்று திருவேங்கடமுடியான் பிரஸ்தாவம். அது நாளைக்கு விஷயமான பாசுரம். இப்படி எம்பெருமானார் குறித்ததான திருவரங்கத்தமதனார் இயற்றிய பிரபன்ன காயத்ரி என்று பிரசித்தமான ராமானுஜச்சந்தாதியில் 5 பாசுரங்களை குறித்து விஷயங்களை யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் விண்ணப்பித்தேன். இதில் குற்றங்குறைகள் இருந்தால் அடியனை திருத்திப் பணி கொள்ளுமாறு பெரியோர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவகாசத்தை தந்தமைக்கு ஜிஆர் சுவாமி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ஜிஆர் சுவாமி திருவடிவாரத்திலும் எம்ஓபி சேரிட்டிஸ் நிறுவனத்தினர் பக்கலிலும் அடியனுடைய கிருதஜ்ஞதைகளும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமத்தே விஷ்ணுசித்தாரிய மனோநந்தனேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். அடியேன் ராமானுஜதாசன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி
முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே